இருக்கும் திருமதி கௌரி ரூபன் எங்களுடைய சிங்கப்பெண்ணை வரவேற்பதில் நாங்கள் நிறைவு காண்கின்றோம். We welcome Mrs. Gauri Ruban for your inspiration talk from London. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணி வரையில, எந்த மைண்டில் இருக்கிறத நான் உங்களோட ஃப்ரீயாக கதைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேடை பேச்சாளர் இல்லை, உங்களிலே ஒரு ஆளாக நான் வீட்டில் எப்படி கிச்சனில் நிற்பேனோ என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களோட கதைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். முதல்ல என்ன மதித்து உங்களை நீங்கள் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டுருக்குறீங்க, அதுக்கு முதல்ல ஜியாக்காக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு இந்த வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2.25 மணித்தியாலும் அடுப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் வெளிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யலை. நான் இங்கே வரணும் பண்ணுறதே தான் என்னோட நோக்கமாக இருந்தது. ரோடெங்குமே தடை இல்லாமல் வந்து சேர்ந்துடணும். அக்கா சொன்னவா 3 மணிக்கு நிற்கணும்னு சொல்லி நான் 3:05க்கு இங்கே ரீச் ஆகிட்டேன். எனக்கு இங்கே எதில் தொடங்குறதுன்னு தெரியல. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் சமைக்கிறதெல்லாம் தெரியும். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறேன், டெய்லராக இருக்கிறேன். இது மேக்கப்பும் என்ன சொல்றோம் பிளவுஸ் அதுகளை விட எல்லாருக்கும் பசி ஒன்று இருக்குது. கண்டிப்பா இந்த சாப்பாடு பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு தான் மெயின். அந்த விதத்துல எனக்கும் சமைக்கிறது பிடிக்கும். நாள் முழுக்க நான் ஏதாவது ஒரு வேலையில என்ன தயார் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நான் டைம் டேபிள் போட்டு செய்ய மாட்டேன். எனக்கு முடியும், என்ன வேலை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அதோட ஃப்ரீ டைம்ல யார் வந்தாலும் அவங்கள நான் சாப்பாடு கொடுக்காம என்னை வீட்டை விட்டு நான் வெளியில விடவே மாட்டேன். அதே நேரம் ஒரு வீட்டுக்கு நான் போறதா இருந்தா ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து கொண்டு தான் போவேன். அது என்ன வேலையா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் ஒரு சாப்பாடு செய்து அவங்களுக்கு எடுத்துட்டு போவேன். அதோட நான் ஒரு விஷயம் சொல்லணும், எங்கட வீட்டுல எங்கட பர்த்டே எங்கட பிள்ளையோட பர்த்டேயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு நான் சொல்றேன் ஒரு ஆனிவர்சரி பர்த்டே பார்ட்டி வெளியே போக மாட்டோம். எங்கட வீட்டுல நாங்க 4 பேரும் ஃப்ரீயா இருந்தோம்னா 4 பேரும் சேர்ந்து சமைக்கிறத நாங்க சேர்ந்துதான் எல்லா விஷயமும் செய்வோம். ஒரு விஷயம் நான் சொல்லணும், கண்டிப்பா என் கணவருக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. நான் முழு சப்போர்ட்டும் பண்ணுவார். எனக்கு வெட்டுறதுல இருந்து பின் கட்டுறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லாம் செய்ய. நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும், கல்யாணம் ஆகி என்னோட கல்யாணம் அப்பா பார்த்து தான் எனக்கு செய்து வந்தது. எங்களோட 10 சகோதரம். அந்த டைம்ல எல்லாரும் இருந்தும் இந்த கல்யாணத்துக்கு யாரும் விரையிலாம இருந்தது. அந்த நாட்டு சிச்சுவேஷனால ஒரு நாள் பார்த்தது, இன்னொரு நாள் கல்யாணம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாள் திடீரென்று கணவரை அப்பா கொண்டு அறிமுகப்படுத்தினேன். அடுத்த 10 நாள்ல எங்களுக்கு கல்யாணம் ஆனது. அந்த கல்யாணமாகி 1 வருஷம் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்தியாவில் தான் இருந்தேன். என் மாமியோட நான் இருந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது. உங்களை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கணவரை பார்த்தேன், என் மாமியை பார்த்தேன். அதுல இருந்துதான் நான் எல்லாரோடையும் பழகினேன். அந்த தனிமை நீங்க நிற்கிற மாதிரி கிழமையில ஒரு நாள் தான் அவர் போன் கதைப்பார். ஒரு சண்டே எடுத்தாருன்னா ஒரு சண்டே விட்டு அடுத்த சண்டே தான் எடுப்பார் போன். நான் அந்த இடைவெட்ட காலத்துல என்ன செய்வேன்னா, எனக்கு பொழுதுபோக்கு இல்லை, ரேடியோ இல்லை, டிவி இல்லை, கதைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, போன் இல்லை. எந்த மாமிக்கு எனக்கும் சமையல். அப்ப நான் புதுசு சமைக்கிறதுக்கு எனக்கு 25 வயசுல கல்யாணம் ஆனது. ஆனா நான் முழு சாப்பாடு செய்வேன். அப்ப எனக்கு பெருசா ஹலோ அந்த நேரத்துல எனக்கு யார்கிட்ட கேட்டு பழகிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் இருந்த வீட்டுல இருந்த அந்த இந்தியன் வீட்டுல இருந்த அக்கா கொண்டு நாங்கள் ஒரு 2க்கு இருக்கிறாங்க. அந்த அக்கா தான் எனக்கு இட்லி எப்படி செய்யறது, தோசை எப்படி செய்யறது அப்படி சொல்லி கொடுத்தது. அம்மா சமைச்சதை வச்சு எங்களுக்கு தெரியும், புட்டு இடியப்பம் எங்களோட தேசிய உணவு நாங்கள் பழகினது. அப்படி அதுகள் சாப்பாடுகள் செய்வேன். எனக்கு விருப்பமான பலகாரம் சீனி அரியாரம், அந்த பைத்தம் மணியாரம். இது 2 எந்த முயற்சியிலேயே நான் செய்ய பழகினேன். அதை
என் மகள் பிறந்திருக்கேங்க நம்ம ஒரு ஆசை வந்துட்டது, எனக்கு ஒரு அரியானம் செய்து சாப்பிடணுமாட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் என் மகள் பிறந்து 1 மாசம், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் எந்த ஒரு பத்தியமும் சாப்பிட்டதில்லை, என்னை யாரும் பார்க்கவும் இல்லை. என்னை நானே தான் என் பிள்ளைகள் 2ஐயும் பார்த்தேன், சமைச்சேன், வீட்டு வேலையை எல்லாம் செய்வாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கூவ பிடிக்க கூடாது, அரைக்க கூடாது, இடிக்க. நான் எல்லா வேலையும் செய்தேன். ஆனா நான் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். இவ்வளவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், ஃபில்லிங் போட்டில் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு, பிளாஸ்டிக் போட்டில நான் பாலே கொடுக்கல, என்ன பால் கொடுத்துதான் என் பிள்ளைகளை வளர்த்து நான் பாருங்க. எனக்கு ஒரு நாள் கூட நான் சூப்பி போட்டு நான் எடுக்கவே இல்லை. கரண்டியில தண்ணி பறிக்கி இருக்கிறேன். அதை விட பிள்ளைகளுக்கு எந்த பால் கொடுத்து தான் வளர்த்தினேன். இவ்வளவுக்கு நான் ஒரு நாள் பத்தியம் சாப்பிடல. அது சரியோ புள்ளிய எனக்கு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க அது புள்ளியன்னு சொல்லி. ஆனா நான் என்ன நம்பினேன், எனக்கு தெரியும் எனக்கு அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு இன்று வரைக்கும் எதுவும் காய்ச்சல் கூட ஒரு நாள் படுத்ததில்லை, சொல்லவே கூடாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் இந்த சாப்பாடுல தான் நான் அப்படி இருக்கிறேன். நான் இப்ப வரைக்கும் சொல்லுவேன், என் கணவருக்கும் சரி என் பிள்ளைகளுக்கும் சரி இந்த சாப்பாட்டுல தான். கவினுக்கு கண்டிப்பா சொல்லணும், 4 வயசுல அம்மாள் ரத்தம் வந்தது. 4 மாசத்துல அம்மாள் ரத்தம் வந்தது. அம்மாள் ரத்தம் வந்திருக்கும் போது நீங்க எல்லாம் ஐஸ்கிரீம் குடிப்பீங்களோ தெரியும், நான் ஐஸ்கிரீம் கொடுத்தேன் கவினுக்கு. எல்லாரும் கேட்டாங்களே என்ன நீ ஐஸ்கிரீம் கொடுக்குறான்னு. அவனுக்கு ஒன்றுமே செய்யல. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னா, நீ அவருக்கு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுன்னு. நான் கொடுத்தேன் ஐஸ்கிரீம், அவருக்கு ஒன்றுமே செய்யல. அண்டையில இருந்து வரைக்கும் கவினுக்கு எந்த குளிரோ மழையோ எங்க போனாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எதுவுமே ஆகாது. நாங்க பழக்கத்துல தானே அது வெறும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறா குளிர் பிடிச்சிடும், சளி பிடிச்சிடும், அது சாப்பிடாதா இது சாப்பிடாது, அப்படி இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நாங்க பழக்கி கொள்ளணும். அந்த பழக்கம் தான் நாளடைவில் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் சரி எல்லாமே ஒத்துக்கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்குது. ஆனா அது வேற பிரச்சனை. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னா அந்த மாதிரி நான் பார்க்கல. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும், என் கணவரும் அவர் வீட்டுல கடைசி பிள்ளையா இருந்தவர். எந்த ஒரு வேலையும் செய்யாம அவர் கிட்டத்தட்ட 16-17 வயசுல இருந்து நாட்டை விட்டு வெளிக்கிட்டு வந்தவர். அப்ப அவருக்கும் இந்த சமையல் இந்த பழக்க வழக்கமும் தெரியாது. திடீரென்று ஒரு நாள் கிட்ட மாமி வரும்போதா கணவற்றி அம்மா வரும்போது இந்த கணவர் கொழுக்கட்டை பிடிச்சி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு வந்தோட பயங்கர ஷோக். இங்க பாரு ராஜன் கொழுக்கட்டை பிடிக்க. அவன் நெச்சே பார்க்கல. இவன் இவ்வளவு வேலையெல்லாம் செய்வேன். என்ன கேட்டா, நீ என்ன எப்படி செய்ய விட்டுருக்க? நான் ஒன்றும் செய்ய விடல, அவரா செய்கிறாரு. ஆனா அவர் அப்படித்தான், வேலைக்கு போனாலும் வந்த உடனே நேர கிச்சனுக்கு வேற என்ன செய்யறேன். எனக்கு மனசு கேடாது, வேணா நீங்க செய்ய வேண்டாம் இல்ல, அவர் கேட்காம செய்வார். இது எப்படி வந்ததானே நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு நாள் கூட அவரை கேட்க மாட்டேன், நீங்க வேலை செய்யுமோ இது செய்யுமோ. அவரா வந்திருக்கிறார். ஏனென்றா நான் முழுக்க நான் இப்ப உணர்றேன், நான் நாள் முழுக்க வேலை செய்யறதை அவர் பார்க்கிறார். அவரா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும் நினைக்கிறார். நான் அவரை ஹெல்ப் பண்ண விடுறதில்லை. ஏன்னா அவரும் நாள் முழுக்க வேலை செய்தான் பாருங்க. நாங்க 2 பேரும் இந்த மாதிரி போட்டி போட்டுக்கொள்ளும். ஆனா சொல்ல மாட்டோம். இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும், அது சரியோ புள்ளியோ எனக்கு தெரியாது. நான் வீட்டுல செல்ஃப் எம்ப்ளாய்ட் தான். இருந்தாலும் எங்க வீட்டுல நான் ஒரு குறிக்கோளா இருக்கிறேன். மத்தியான சாப்பாடு அல்லது இரவு சாப்பாடு எங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் நாங்க 4 பேரும் இருந்து சாப்பிடணும். அது எந்த நேரம் என்றாலும் பரவாயில்லை. பிள்ளைகள் யூனிவர்சிட்டி பள்ளிக்கூடம் இந்த மாதிரி போயிடுவாங்க. நான் லண்டனுக்கு வந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் மத்தியான சாப்பாடு ஒரு சாப்பிடும் போது என் கணவரை நான் சாப்பிடவே மாட்டேன். அது 4 மணியா இருக்கட்டும் 10 மணியா இருக்கட்டும் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனால் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், கௌரி நீ சாப்பிட. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, சாப்பிடணும் போல இருக்காது. அதுக்காக நம்ம சாப்பிட சும்மா ஏதாவது சோட்டிஸா செய்வேன். கண்டிப்பா மத்தியானம் சோறுக்காக சமைப்பேன். சமைச்சிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவேன், நான் வேற லேட்டா கௌரி நீ சாப்பிடுவேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். எதுக்கு சாப்பிடாம இருந்தேன்? நான் இருக்கிறேன், ஓகே நான் வீட்டு தான் இருக்கிறேன், வெளியில போயிட்டேன். எனக்கு அது ஹாப்பியா தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்ப அவர் என்ன செய்வாருன்னா, எந்த ஒரு வேலை இருந்தாலும் அவர் ரயில் மினிஸ்டர் திரும்பி வீட்டுக்கு வருவார். ஏன்னா நான் சாப்பிடாம இருப்பேன். ஏனென்று நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா வரையில்லாத சிச்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் நான் நேரி சாப்பிட்டேக்க 6 மணி, அவர்
அவர் டிரைவிங் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். தூர போனவர் வரையில்லை. எனக்கு ஃபோன் பண்ணினார் 10 தடவை சாப்பிடு. நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவரை தெரியும் நான் சாப்பிட மாட்டேன். வந்த அப்புறம் அவரே சொன்னார், நீ இரு, நான் உனக்கு சாப்பாடு போட்டு வரேன். ஆனாலும் எனக்கு நான் ஃப்ரீயாக தான் வீட்டை இருக்கிறேன். அப்படி அவரை பழக்கினது நான் அவரை என்ன சொல்றது, செய்யுங்கன்னு சொல்லல. அவர் என்ன பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி இருக்கிறார். நானும் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே போகக்கூடாது. நீங்களும் கோல்ல இருந்து அம்மா அப்பா ஃப்ரீயா இருந்தாலும் நீங்க இருந்து சாப்பிட்டு பழகும். அதே மாதிரி என் மகனும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் யூனிக்கு சாப்பாடு செய்து கொண்டு போனவன் பிறகு அவனாயே சமைக்க தொடங்கினான். ஒரு சாப்பாடு வெளியில வேண்ட மாட்டான். ஏனென்று கேட்டால் காசு வேஸ்ட் நினைப்பான். அவனுக்கு தெரியுது ஹெல்த்தை பற்றி. தனக்கு பிடித்த சாப்பாடுகளை தானே செய்து கொள்வான். அதே மாதிரி நான் மகளையும் பழக்கி இருக்கிறேன். உங்களோட பிள்ளைகளை நீங்க உங்களோட கொண்ட்ரோலுக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவைய எல்லாத்துக்கும் கொண்ட்ரோல் பண்ணாதே, அவங்கள விடுங்க. அவைக்கு பிடிச்சதை அவை செய்யட்டும். நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தோம். எங்களை விட அவைக்கு நிறைய அறிவு இருக்குது. கண்டிப்பா நாங்க ஊர்ல எங்களுடைய அம்மா அப்பான்னு சொல்லி கேட்டு வளர்ந்துனாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். நல்லது கெட்டது எங்களை விட நிறைய அவைக்கு தெரியும். தெரியாத விஷயங்களை நாங்க அவங்கள்ட்ட இருந்தா படித்து கொண்டோம். இந்த நாட்டுக்கு நாங்க எப்படி பழகினாங்க நினைக்கிறீங்க? எங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போவேக்குள்ள, டியூஷனுக்கு கொண்டு போய்க்க அந்த மாதிரி தான் பழகினாங்களே தவிர நாங்க வெளியிடத்துல போய் வேற விஷயங்களை படிக்க இருந்தா அந்த பிள்ளைகள் எங்களை விட நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லாதீங்க, அவங்களை விடுங்க. இப்ப நாங்க உமன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம்? எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு கதைக்கிறோமல்லோ, அந்த ஃப்ரீடம் அவர்களுக்கு நிறையவே இருக்குது. நாங்க தான் முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்க போகட்டும், பழகட்டும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யட்டும். நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். பக்கத்துல இருந்தா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தா எந்த பிள்ளையும் தவறான வழிக்கு போகவே போகாது. ஒரு நாள் கேட்கும், 2ஆம் நாள் சொல்லும், அம்மா நீ சொல்றதுதான் சரியம்மா, நான் அன்றைக்கு செய்யறது பிள்ளை. ஈவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எந்த மகளுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேக்க இதை எடுத்து போட்டுட்டு போவோமான்னு சொன்னா சொல்லும், அம்மா நீ அன்றைக்கு சொன்னா இதை செய்யாதேன்னு சொல்லி இப்ப எனக்கு விளங்குது, நீங்க சொன்னதானம்மா ரைட், நான் ரோங்கா திங்க் பண்ணி. அவங்களே திங்க் பண்ணுவாங்க. உண்ட சாய்ஸை கொடுங்க. ஆனா அவங்களே எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும். இன்னொரு விஷயம் செய்யலாம். நீங்க வேலைக்கு போற அம்மாக்களா இருக்கட்டும், வெளியில பிள்ளைகளுக்கு காசை கொடுத்து சாப்பிட பழக்காது. கூடின பாகம் நீங்க கொடுத்து விடுங்க. இல்ல டெய்லி சிப்ஸ் பர்கர் அது இதை செய்ய பழக்காதீங்க. நீங்களா செய்து பழக்குங்க. வாங்கண்டிக்கு நாங்க பர்கர் செய்வோம், வாங்கண்டிக்கு சிப்ஸ் செய்வோம் என்று அவங்கள பழக்குங்க. அவங்களே தாங்களே பழகி கொள்ளுவாங்க. மற்றது அம்மாக்கள் எங்களுக்கு டைம் இல்லை, ஃப்ரீ டைம் கிடைக்கலன்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்யாம இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் செய்யணும். டயட் பண்ணாதீங்க. டயட் என்னது தேவையே இல்லை. நிறைய என்ன சொல்ற டிக்டாக், ஃபேஸ்புக் இவை எல்லாம் சொல்லுவாங்க டயட் பண்ணுங்க, இது அரைச்சு குடிங்க, இதை கரைச்சு குடிங்க. தேவையே இல்லை. நான் சொல்லுவேன் தேவையே இல்லை. இந்த அதை விட்டு போட்டு நீங்க 3 நேரம் சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், எனக்கு இது சரியா புள்ளியோ தெரியாது, நான் எல்லா நாளும் எல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு மைண்டுக்கு இன்றைக்கு மச்சம் வேண்டாம்னு சொன்னா அந்த நாள் சாப்பிடாம இருப்பேன், மற்ற நாள் சாப்பிடுவேன். நான் ஏன் அதை நான் சொல்றேன்னு சொன்னா, நாம நல்லதை நினைச்சா நல்லதுதான் நடக்கும். கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க நல்லது நினைக்கும் போது கண்டிப்பா நல்லது நினைச்சு நல்லது செய்தோம்னு சொன்னா, தப்பு பண்ணினாதான் நீங்க அதை பத்தி யோசிக்கணும். அதுக்காண்டி தான் நீங்க கடவுள்கிட்ட போய் மண்டாடணும். கண்டிப்பா ஒரு வழி இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க என்னதான் தலைகளா நின்றாலும் உங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கும். கடவுள்கிட்ட போய் பிள்ளை பாஸ் பண்ணணும் மட்டும் நீங்க வேண்டக்கூடாது. பிள்ளைய நல்லா படிப்பிக்கணும். அது படிச்சா தானே அது பாஸ் ஆகும். கடவுளுக்கு உடைச்சு அது காவடி எடுத்தா போல பிள்ளை பாஸ் பண்ணாது. உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நல்ல தூக்கம் கொடுக்கணும், நல்ல வடிவா அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பி அவங்கள கவனிச்சிங்களா சொன்னாலே அவங்க படிச்சு அவங்க முன்னேறுவாங்க. இது நான் என்னோட கண்ணோட்ட கண்டது. மற்றது பிள்ளைகளை போஸ்ட் பண்ணக்கூடாது. இது செய்யி, இதை படி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, டாக்டருக்கு படி, உனக்கு இது விருப்பம், நீ அதை தெரிஞ்சு படிச்சுக்கோ. ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். அந்த விதத்துலதான் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். இந்த அம்மாக்களை வெளியில கொண்டு வரணும். நிறைய பேர் எனக்கு
என் புருஷன் சப்போர்ட் இல்லை, என் பிள்ளைங்க சப்போர்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க வேற இல்லை, நாங்க வேற இல்லை. கணவன் மனைவிக்குள்ள எந்த காசு இந்த காசுன்னு நீங்க ஒரு நாள் கூட பார்க்க கூடாது. நாங்க உழைக்கிறோம், ரெண்டு பேருக்குமே சேர்ந்தாங்க. எனக்கு இந்த மனுஷன் காசு தரேன்னு நாங்க சொல்லக்கூடாது. என்னட்ட இருக்குது கேப்ப, நீ என்ன செய்கிற, என்னட்ட இருக்குது, நான் இந்த காசு சாப்பிடவா போறேன், காசை கொண்டா போறேன். ரெண்டு பேரும் மொத்ததான், ரெண்டு பேரும் உழைக்கிறது. எங்களோட குடும்பத்துல எங்களோட பிள்ளைகள் முதல்ல எங்களோட குடும்பம், அதுக்கு பிறகுதான் நான் மற்றவைய பற்றி திமிக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு 10 சகோதரம் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணல, அன்னைக்கு ஃபோன் பண்ணலன்னு நான் கவலைப்பட மாட்டேன். முதல்ல எந்த ஃபேமிலி, எந்த புருஷன், எந்த பிள்ளைகள், அதுக்கு பிறகுதான் நான் மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுவேன். அதுக்கு பிறகுதான் அதனால ஏன் நீ ஃபோன் எடுக்கலன்னு சொன்னா ஓகே, எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் இந்த பிள்ளைய பார்க்கணும், எந்த புருஷனை பார்க்கணும், எந்த வீட்டு வேலையை பார்க்கணும். ஆனா அதுக்காண்டி டைம் கிடைக்கிற நேரம் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல எங்களோட குடும்பங்களோட சேர்றது, கதைக்கிறது, பழகிறது, அதுகளை வச்சுக் கொள்ளும். ஆனா இம்போர்ட்டன் கொடுக்க வேண்டியது ஃபேமிலிக்காண்டி. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் 3 நாள் நெட்பால் விளையாடுறேன். 3 நாள், ஒரு நாள் பேட்மிண்டன் போறேன், 2 நாள் நெட்பால் போறேன். எனக்கு இந்த 5 நாளும் வீக்கெண்டை விட வீக்கெண்ட் மேக்கப்புக்காண்டி ஒதுக்கி வச்சிருக்கிறதால கஸ்டமர்ஸ் வரதாண்டி அந்த சாட்டர்டே சண்டே இப்படியான ப்ரோக்ராம்களுக்கு கல்யாணோட சாமத்தியோட பர்த்டே பார்ட்டி இதெல்லாமே சாட்டர்டே சண்டே வேணும். நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நான் இதே வித பார்த்தா தையல் மிஷின்ல இருப்பேன். அவ்வளவு ஓடர்ஸ் எடுத்து வச்சாலும் ஒரு நாளுக்கு கூட நான் மென போட மாட்டேன். எனக்கு தைக்க நேரம் இல்லை, அந்த டைமுக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பா என்னால முடியும். இருந்தாலும் நான் வீட்டில் எவ்ரிடே சமைப்பேன், ஒரு நாள் கூட சமைக்க விட மாட்டேன். அதே மாதிரி பலகாரம் எல்லாம் செய்வேன். எனக்கு பிடிச்சதே நானே செய்து கொள்வேன். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பழக்குமா, எனக்கு டைமிங் என்ற ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் சொல்லி நீங்களே நினைச்சு கொள்ளுங்க. நீங்க ஃப்ரீயா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட கதையுங்க. அதுக்காண்டி போன்ல கதைக்காங்க. போன்ல கதைச்சிங்கன்னா பம்பு தான் வரும். இன்னொரு விஷயம், நாங்க போன்ல கதைக்கும் போது என்ன நடக்கும்டா, ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஆட்களோட கதைக்கிறதுக்கும் போன்ல கதைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நாங்க ஒரு விஷயத்த நாங்க அந்த நிலையில எப்படி இருக்கிறோமோ தெரியா, மைண்ட்ல வார்த்தை சொல்லும் போது அவங்க ரோங்கா புரிஞ்சு கொள்வாங்க. அதை புரிஞ்சு கொண்டுட்டு அடுத்த நாள் ஐயோ இவ இப்படி சொன்னவா தெரியும் உங்களுக்கு. ஆனா நாங்க சொன்னது அப்படி இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் 4 போன் வேணும், 4 பேர் வருவாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க தப்பா, நான் தப்பா தான் புரிஞ்சு கொண்டேன். அதை விளக்கப்படுத்துறதுக்கு அதான் சொல்றது. வீடு தேடி பிரச்சனை வேற போன்ல. நீங்க சும்மா இருந்தாலும் வீடு தேடி பிரச்சனை எல்லாரும் இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க வைக்க, இந்த போன் நல்லது செய்யறதுக்கு தான் இருக்க நினைக்கிறேன். அதை நீங்க கூடாம எடுத்தீங்களா அது கூடாதுதான். நல்லது எடுத்தா நல்லது நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு அருமையாக தனது உரையை ஆற்றிய திருமதி கௌரி ரூபன் அவர்களை வரவேற்போம். கௌரி ரூபன் நான் முன்பே சொன்னது போல வெறும் ஒரு இன்ஸ்பிரேஷன் லேடி மட்டுமல்ல, பலரை ஊக்குவிக்கக்கூடியவர்கள். அவர்கள் சமையல் கலையில் என்னது பிள்ளை கூட அன்றைக்கு கூட லட்டு செய்யும் போது நான் கௌரி ரூபனை பார்த்து செய்கிறேன் அம்மான்னு சொன்னான். லிஷா அப்படி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அதை இன்னும் வளர வேண்டும், இன்னும் அவர்கள் இந்த சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். இன்னும் அதிக தூரங்கள் அவர்கள் பயணிக்க வேண்டும் வாழ்க்கை பயணத்திலும் என்று நாங்கள் ஆசீர் வழங்குகின்றோம். அவர்களுக்கு அன்பான பரிசை வழங்க மகளிரின் அமைப்பு தலைவியான திருமதி ஜெகதா மாணிவண்ணன் அவர்களையும் சசி அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நான் சசியை அழைத்ததற்கு காரணம், இந்த பூவை முழுக்க முழுக்க
எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாவோ அதுக்காக நான் சசியை அழைத்தேன். உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச் மிஸ் ரூபன். என்னென்னு சொன்னால் சசிக்கு நாங்கள் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கிறோம். காரணம் கௌரி ரூபன் அவர்களுக்கு ஒரு பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது எந்த நாளும் மெமரியில் இருக்க வேணும் என்று சொல்லி தானே திங்க் பண்ணி இப்படியான ஒரு கொடுத்தா தான் அவர்களுக்கு அது நிறைவான பரிசாக இருக்கும் என்று அதை டிசைன் பண்ணின சசிக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏற்றுக்கொண்ட மிஸ்ஸஸ் கௌரி ரூபன் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி நன்றிகளையும் தெரிவித்து நிற்கின்றோம். தேங்க்யூ. நான் குயிக்க அழுவாள். சாரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே நான் தான் முன்னுக்கு ரெண்டு எல்லாம் செய்ய போவேன். ஆனால் இப்படி ஒன்று எனக்கு கிடைக்கும் போது எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு எந்த கணவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாம், எப்பயுமே அவர் எனக்கு பக்கத்தில் இருப்பார். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எனக்கு இந்த கவின் தான் எங்கே போனாலும் சப்போர்ட் பண்ணினாங்க. கவின் கூப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் எனக்கு அவன் வரமாட்டான், சரியான ஷையா இருப்பேன். கவின் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் கவினை பற்றி. கவின் 16 வயசுல எனக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினவர். நான் வீடியோ செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட ஒர்க் எல்லாமே வேற. இது ஒரு எதிர்பாராத வந்த ஒரு விஷயம். நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டேன் இந்த யூடியூப் அப்படி வந்ததுன்னு சொல்லி. ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன் நான் தொடங்கினதால. ஏன்னு சொன்னா இந்த கல்யாணம் செய்து புதுசா கல்யாணம் ஆகி போயிருக்கிற பிள்ளைகளும் சரி, தனியே இருக்கிற வேறு இடங்கள்ல இருக்கிற அப்பாக்கள், அண்ணம்மா, சித்தப்பா, மாமா, இப்படியான எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்னு நினைக்க சந்தோஷமா இருக்கு. ஒரு ரச்சிக்கறி, மீன் கறி, இறால் கறி இப்படி சொல்லும் போது நிறைய வெளியில பார்க்கல ஜென்ஸ் கூட எனக்கு சொல்லுவாங்களா, அக்கா அவங்களோட சமையலை பார்த்து நாங்கள் செய்தோம்னு சொல்ல சரியான சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றேன்ட்டு. அந்த விதத்துல கவின் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அவற்ற வயசுல இருக்கிற படிகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் போய் நாங்கள் கடையில சாப்பிடணும், அதை ஸ்டாப் பண்ணணும். எனக்கு அது இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கு. அவங்க பிடிச்சதை அவங்க சமைச்சு சாப்பிடணும், அதை நாங்கள் பழக்கி விடணும், ஊக்கப்படுத்தினா தான் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் அது மட்டும் இல்லை, வீட்டில் சின்ன சின்ன கார்டனிங் செய்ய அவங்களுக்கு பழக்கி விடணும். ஒரு மிளகா கண்டவை, கத்தரி கண்டவை, இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம்னு சொல்லி ஒன்றும் பெரிய ப்ரௌடாக நினைக்க தேவையில்லை. நாங்கள் இங்கே இருந்தாலும் உங்களோட நினைவு முழுக்க இலங்கையை பற்றி தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம் யாராவது. அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அங்கே மிஸ் பண்ணினோம். மாங்கண்டு, பிளாக்கண்டு, கருவேப்பிலை எல்லாம் இருந்தது. அதை அங்கே பெருசாக பார்க்கல. இங்கே வந்தோன்னா ஐயோ முருக்கம் இல்லை, ஐயோ கருவேப்பிலை, எவ்வளோ ஆசையாக பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுறோம். இது எல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது இந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்க அதை பழகி கொள்ளுவாங்க. கௌரவன் சொல்லியிருந்தீங்களா? கௌரவன் சொல்லியிருந்தார், நான் எங்கேயும் தனக்கு இப்படி ஒரு கிடைக்கிற எங்களோட லெசன் மக்களின் மகளின் படைந்த இதுதான் உங்களுக்கு மரியாதை என்று நான் ப்ரௌடாகவும் திமிராகவும் சொல்லியிருக்கிறேன். எங்கள் மகளிருக்கு மீண்டும் கைகட்டுங்க எல்லாரும். வா, அதோட கௌரவன் மகனுக்கு என்னத்தை கொடுக்கலாம் என்று சொன்னால் அந்த பூச்சட்டை தான் நாங்கள் கொடுக்கலாங்கிற மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு தூரம் தாயை கூட்டிட்டு வந்து காலையில வலிக்கின்றவர். அதுக்காக மணி சார்பாக இந்த பூக்கத்தை எல்லாரும் சார்பாக நான் நான் ஒவ்வொருத்தருக்கா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல என்ன கூப்பிட்டு இவ்வளவு தூரம் கௌரவிப்பீங்களேன்னு நான் நினைக்கல. சத்தியமா இவ்வளவு தூரம் இப்போதான் எனக்கு விளங்குது. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களன்றது எனக்கு இப்போதான் புரியுது. ஏனெண்டா நிறைய இடங்கள்ல கண்டுட்டு சொல்லும் போது நான் அதை பெருசுப்படுத்தல. நீங்கள் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறீங்களான்னு நினைக்கும் போது பெரிய சந்தோஷமா இருக்குது. உங்களோட நன்றிக்கு என்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த சார்பாயும் கவின் சார்பாயும் என் குடும்பம் சார்பாயும் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயம் இன்னொரு தடவை கூப்பிட்டாலும் நான் எப்பயும் வருவேன். நன்றி. உங்களோட அன்பளிப்புக்கு
என் மனமார்ந்த பணிவான நன்றிகள். நன்றி நன்றி. கண்டிப்பா இதை வைக்கிறதுக்கு எனக்கு வீட்டுல இடம் இல்லையேன்னு தான் கவலையா இருக்கு. நாங்க இல்ல அப்படி இல்ல, சத்தியமா நான் இந்த வாழ்நாள்ல நான் இதை எப்பயுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே இதை வச்சிருப்பேன். பாக்குற நாளெல்லாம் பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அடுத்த வீடியோல கண்டிப்பா இதை காட்டுவேன். ஏன் கண்டிப்பா இன்றைய வீடியோ இல்ல, நான் அடுத்த எடுக்கிற வீடியோவில் இது என்னோட டேபிள்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். உங்களை எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இவ்வளவு தூரம் என்ன நீங்க இவ்வளவு தூரம் மதிச்சிருக்கிறீங்கள பெரிய சந்தோஷமா இருக்குது. நான் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நீங்க பாருங்க, உங்களாலேயும் முடியும். நிறைய விஷயங்கள் நீங்க செய்யுங்க. எனக்கு இப்ப டைம் காணான்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால முடிஞ்சதை செய்யணும். தனிமை ஸ்ட்ரெஸ் அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை நீங்களும் செய்யுங்க. புறம் செய்திருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உமன்ஸ் டேயில ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அப்படி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறேன். வெறுமனையே ஃபோனில் மெசேஜ் அனுப்பினதான் இவ்வளோ காலம்னு நான் எல்லாருக்கும் ஆளுக்காள் சும்மா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி அனுப்பிட்டு பேசாமல் பெருசாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ணினதில்லை. இப்படி செய்யக்க எனக்கு ஒரு யோசனை வருது, ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அத்திவாரம் போட்டது இந்த லெஸ்டம் மக்கள் நீங்கள் தான்ன்றதை நான் கண்டிப்பாக என்னோட ரவுண்டில் நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே நாங்கள் இதை செய்ததில்லை. ஏன் நாங்கள் செய்யலைன்றதை நான் இப்போ யோசிக்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்தால் தான் யோசிச்சேன், இவ்வளோ பேர் இவ்வளவு செய்கிறாங்களே, நாங்கள் வெறுமனையே அங்கே சும்மா இருந்துட்டோமேன்னு நான் யோசிக்கிறேன். இதை செய்யலாம். மற்றவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் இதை செய்யுங்க. இப்படி லெஸ்டரில் இவ்வளோ பேர் இவ்வளோ சேர்ந்து இவ்வளோ பேர் செய்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எங்கட இடத்துல அவ்வளோ பேர் இருந்து ஒருத்தரும் பெருசாக அதை செலிப்ரேட் பண்ணலைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன சொல்றது, நிறைய நல்ல விஷயம். இதை விட அடுத்த வருஷம் இன்னும் நிறைய செய்யணுமென்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அக்கா, நன்றி. தேங்க்யூ.